வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ளவுஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ளவுஸ் கட்டிங்கில் நார்மலாக வந்து ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வெட்டிகிட்டு இருந்தோம். அந்த ப்ளவுஸ் இருக்கிற அளவு வந்து அப்படியே நம்ம இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உள்வாங்கின ப்ளவுஸாக இருக்குது. நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது இந்த சென்டரில் இந்த ஹூக் பட்டியில் இந்த 2 ஹூக் பட்டிக்கும் சென்டர் பாயிண்ட்டில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் கேப் நிற்கும். ஆனால் இது வந்து 4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்வாங்கின ப்ளவுஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது உள்வாங்கின ப்ளவுஸா இல்லை நார்மல் ப்ளவுஸா, அது நார்மலாக வந்து அளவு வச்சுருக்காங்களா இல்லை ஃப்ரண்ட் ஆர் பேக் வந்து தனித்தனி அளவாக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ண பாருங்கள். அதை 4 இன்ச் வந்து இடைவெளி இருக்குது. இதனுடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து 18.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாம் மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 18.5 இன்ச் இருக்குது. இது வந்து பேக் அளவு. நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டிருந்தாலும் நம்ம பேக் அளவு தான் இப்போ மெஷர் பண்ணியிருக்கோம். 18.5 இன்ச் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் ஆகும், அது 1 இன்ச் வந்து மைனஸ் ஆகும். இப்போ இந்த அளவு வந்து 18.5 இன்ச் வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னா 9.25 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த 9.25 இன்ச் வருதான்னு நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச் தான் இருக்குது. ரொம்ப டைட்டாக ரொம்ப இழுத்து பிடிச்சாலும் இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. அதனால் ரொம்ப இழுத்து பிடிச்சாலும் சிங்க் பண்ணி வரதுனால நமக்கு 8.5 இன்ச் 8.25 இன்ச் தான் வருது. ரொம்ப இழுத்து பிடிக்கும் போது மட்டும். நார்மலாக நீங்கள் அளவு வைக்கும்போது 8.25 இன்ச் தான். 1 இன்ச் மைனஸ் ஆகுது. இப்போ இந்த சைடு 1 இன்ச் மைனஸ் ஆகும்போது 2 இன்ச் வந்து மைனஸ் ஆகுது. இவங்களுடைய மொத்த பாடி சுற்று அளவு பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டில் வந்து 35 இன்ச்சு தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் அளவை மட்டும் கணக்கெடுக்கும் போது 18.5 இன்ச்சு டபுளாக பண்ணுங்கள். பேக் அளவு கணக்கு போடும்போது 37 இன்ச் வரும். சரிங்களா? அதே மாதிரி இடுப்பு அளவையும் வந்து கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா நமக்கு 29 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 29 இன்ச்சில் நம்ம பாதியாக பிரித்தோம்னா 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச் நமக்கு பேக் அளவு வரணும். அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 16.5 இன்ச் இருக்குது. அந்த 2 இன்ச் வந்து இங்கேயுமே வந்து மைனஸ் ஆகுது. இப்போ பாடி மெஷர்மெண்ட் அப்பர் செஸ்ட்லேயும் நம்ம பார்த்தோம் 2 இன்ச் வந்து மைனஸ் ஆகுது. இடுப்பளவுலேயும் வந்து 2 இன்ச் மைனஸ் ஆகுது. அப்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் வந்து 2 இன்ச் மைனஸ் ஆகுது. பேக் அளவில் 2 இன்ச்சு கூட இருக்குது. சரிங்களா? இப்போ இடுப்பளவு நம்ம மெஷர் பண்ணதில் 10 இன்ச்சு, 29 பாதி வந்து நமக்கு 14.5 இன்ச்சு. 14.5 இன்ச் தான் நமக்கு பேக் அளவு வரணும். ஆனால் 16.5 இன்ச் இருக்குது. 2 இன்ச் வந்து பேக்கில் கூட இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச்சை வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. 2 சைட்லேயும் ஒவ்வொரு இன்ச் வந்து குறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் அளவு பாருங்கள் 6.25 இன்ச்சு. 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச். 12.5 இன்ச் ப்ளஸ் பேக் அளவை நம்ம கூட்டிக்கலாம். 16.5 இன்ச் வந்து பேக் அளவு. இந்த 12.5 இன்ச்சையும் வந்து சேர்த்துக்கோங்க. 12.5 ப்ளஸ் 16.5 டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிப் அளவு 29 இன்ச் நமக்கு வந்துடும். சரிங்களா? இதுதான் கணக்கீடு. இப்போ மொத்த இடுப்பு அளவை ஃப்ரண்ட்டில் குறைச்சி பேக்கில் அதிகப்படுத்தி வெட்டியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு காப்பி பண்ணி வெட்டுறீங்கன்னா எந்த மிஸ்டேக்கும் வராது. இல்லை அளவு ப்ளவுஸில் பேக் அளவு வச்சு பேக் அளவு படி நாங்கள் ஃப்ரண்ட் அளவை மார்க் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வரும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து ஒரே மாதிரி வரும். அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் லூஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக செக் பண்ணிட்டோம்னா பேக் ஃப்ரண்ட்டை வந்து தனித்தனியாக நம்ம வெட்டும்போது நமக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே. இப்போ நம்ம அடுத்ததாக ஷோல்டர் அளவும் பாடி லூஸ் அளவும் வந்து நம்ம கணக்கு போடணும். ஷோல்டர் அளவு நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம். இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம அதை வந்து எப்படி கணக்கு போட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவும் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ பாடி மெஷர்மெண்ட்டும் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை வந்து பேக் பார்ட்டை வந்து 2 வீடியோவாக போட்டிருந்தேன். இதில் வந்து ஒரே வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவு ஒரு சைடு ஹாம்குள்ளேருந்து கழுத்து வரைக்கும் வந்து 6.25 இன்ச் இருக்குது. இப்போ இன்னொரு சைடு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சைடு தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இந்த சைடு கழுத்துலேருந்து இப்போ இந்த ஹாம்குள் வரைக்கும் வந்து 6.25 இன்ச் இருக்குது. இப்போ அதே அளவு அப்போ அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு நாம் பார்க்கணும். இப்போ எந்த நேரில் இந்த அளவு எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு கழுத்தினுடைய லென்த்தை வந்து வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து நாம் ஹாம்குளுக்கு இந்த அளவு நாம் எந்த நேரில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இப்போ அந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே அளவுக்கு அந்த சைடு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சைடும் வந்து அளவெடுங்க. ஏன்னா கழுத்து வந்து ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது ஒரு பக்கம் ரவுண்டு கரெக்டாக உட்காருது, ஒரு பக்கம் மட்டும் இழுத்துட்டு போகுது, இல்லை உள்ளே அடங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கணும்னா இந்த மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சைடு 6.25 இன்ச் இருக்குது. அதே லென்த்தில் கழுத்தினுடைய அதே இறக்கத்தில் இப்போ இந்த இடத்துல நாம் வைக்கிறோம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 1/4 இன்ச் வந்து உள்ளே அடங்கி வரும், ஒரு சைடு வந்து அகலமாக வரும். கழுத்தினுடைய ரவுண்ட் வந்து கரெக்டான ஷேப்பில் நமக்கு வராது. அதை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம 6.25 இன்ச்சு நம்ம வச்சுப்போம். 6 இன்ச் வேண்டாம், 6.25 இன்ச்சு நாம் மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபுல் பாடி அளவு பார்த்தீங்கன்னா பேக் சைடு மட்டும் வந்து 18.5 இன்ச் இருந்தது. அந்த 18.5 இன்ச்சும் இப்போ இந்த அளவையும் வச்சு கழுத்தினுடைய அளவு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஹிப் அளவு எடுத்துக்கலாம். 2 சைடு ஜாயிண்ட்டையும் வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இடுப்பளவை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு சைடில் வந்து 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க், அதாவது பேக் டாட்டுக்காக 1 இன்ச்சும் சைடு ஜாயிண்ட்டுக்காக 1.5 இன்ச்சும் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து கழுத்தை கரெக்டாக மெஷர் பண்ணி பிடிச்சிட்டு கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக திருப்பி பிடிச்சிக்கோங்க. திருப்பி பிடிச்சி கீழே ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதாவது கழுத்தினுடைய கீழ்ப்பக்கம் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுக்கோங்க. அதே மாதிரி கழுத்து ரவுண்டில் ஷோல்டர் சைட்லேயும் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/4 இன்ச் வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தினுடைய இறக்கத்துக்கும் வந்து 1/4 இன்ச் ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் கழுத்தினுடைய அகலத்துலேயும் வந்து 1/4 இன்ச் வந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது வந்து தையல் அடித்து திருப்பும் போது நமக்கு அந்த 1/4 இன்ச் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இடுப்பளவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிட்டேன். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துலையும் வந்து 1/4 இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஷோல்டர் சைட்லேயும் வந்து 1/4 இன்ச் வந்து உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சு மார்க் பண்ணும்போது நமக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம கழுத்தினுடைய அளவு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த கழுத்தினுடைய அகலம் வந்து நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இடுப்பினுடைய அளவு நம்ம கீழே வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது ஃப்ரண்ட் அளவு மட்டும் நம்ம இதே மாதிரி அளவு ப்ளவுஸில் இருக்கிறத கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா பேக் ஆர் ஃப்ரண்ட் வந்து தனித்தனி அளவுகளாக நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச்சும் சைடு ஜாயிண்ட்டுக்கும் பேக் டாட்டுக்கும் வந்து 1 இன்ச் ஆர் 1.5 இன்ச் டோட்டலாக வந்து 2.5 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ கழுத்தினுடைய அளவு இந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு இந்த இடத்துல வந்து லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையலுக்கு சேர்த்து வச்சதெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது ரெடி அளவு கிடையாது. சரிங்களா? இப்போ தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கூடுதலாக விட்டுருக்கோம். இந்த மாதிரி பாஸ் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு ரெடி அளவுலேயும் வந்து சின்னதாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்போ தான் வந்து நம்ம சைடு அளவு மெஷர் பண்ணக்குள்ளே நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ம சைடில் தையல் போடுற இடத்துல வந்து ஒரு மார்க் வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவில் தான் நம்ம தையல் போட போகிறோம். அதுதான் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய ரெடி அளவு. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ரவுண்டில் நம்ம தையல் போட்டு திருப்பிப்போம். இதிலிருந்து உள்ளே வந்து நம்ம கழுத்தினுடைய அளவுலேருந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நாம் இப்போ செக் பண்ணிக்கலாம். பேக் சைடினுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18.5 இன்ச் டோட்டலாக. சரிங்களா? இப்போது இங்கேருந்து கழுத்துலேருந்து வந்து சைடில் வந்து 6.25 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம 6.25 இன்ச் வைக்கணும். 6.25 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்ந்து நமக்கு வரணும். சரிங்களா? 6.5 இன்ச் வரணும். சைடு அளவு வந்து 18.5 இன்ச்சில் கரெக்டாக நமக்கு மெஷர் ஆகணும். இப்போ 9.25 இன்ச், அது சைடு அளவு வந்து 18.5 இன்ச்சுன்னு சொல்லும்போது 9.25 இன்ச் வந்து அதில் பாதி வந்து 9.25 இன்ச்சு நம்ம இங்கே வைக்கணும். 9.25 இன்ச் நம்ம வைக்கும்போது கழுத்தினுடைய அளவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக 6.5 இன்ச்சில் வந்து நிற்கணும். சரிங்களா? 6.25 இன்ச் ப்ளஸ் 1/4 இன்ச் வந்து தையலுக்கு, அதில் வந்து 6.5 இன்ச்சில் வந்து நிற்கணும். கரெக்டாக வந்து நமக்கு 6.5 இன்ச்சில் வந்து நிற்கிது. ஓகேங்களா? அதை வந்து நாம் தள்ளி அதாவது தப்பாக வந்து நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு மாறும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கழுத்து அளவு சரியாக எடுத்துகிட்டு பாடி மெஷர்மெண்ட் அளவு தப்பாக எடுத்திருந்தாலோ இல்லது பாடி மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு கழுத்தளவு நீங்கள் தப்பாக வச்சுருந்தாலோ இந்த இடத்துல வந்து நமக்கு காட்டி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ 2 அளவுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெட்டும் போது சிரமம் இருக்காது. பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் நமக்கு வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை வந்து பார்த்துடலாம். ஷோல்டர் வந்து இது 14 இன்ச் இருக்குது.
நீங்கள் வந்து குறுக்கி போட்டு அளவு எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வரும், நல்லா விரித்து போட்டு அளவு எடுக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். கழுத்தினுடைய அளவு வந்து அந்த மாதிரி சிங்க் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறும். நார்மலாக ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம இப்போ பேக் பார்ட் வந்து அளவு எடுக்கிறோம், 18 இன்ச் வந்துருக்குன்னா அது வந்து நமக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்குன்னும் போது அதே 18 இன்ச் பேக் சைடு வந்து வரா மாதிரி கரெக்டாக விரித்து போட்டு நீங்கள் வந்து ஷோல்டர்னுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்னுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம கணக்கு போடுறதுக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. இப்போ கழுத்தினுடைய லென்த்தையும் அகலத்தையும் ஒன்றா சேர்த்தி அதில் பாதி வந்து பங்கிட்டு இந்த ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர் அளவு என்னால் கரெக்டாக எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட், சரிங்களா? இப்போ கழுத்தினுடைய இறக்கம் ப்ளஸ் அகலம், கழுத்தினுடைய அகலம் ஒரு 2.5 இன்ச் இருக்குன்னா இறக்கம் வந்து ஒரு 8.5 இன்ச் இருக்குன்னா 2.5 + 8.5 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 8 11 இன்ச் டோட்டலாக 11 இன்ச்சுனா 5.5 இன்ச், அதில் பாதி 5.5 இன்ச் வந்து நீங்கள் ஷோல்டர் அளவு வச்சுக்கலாம். இது நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு வேறு. இப்போ இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம கிராஸாக வைக்கும் போது 4 இன்ச் கூட வரும். இப்போ இதில் லென்த்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, அகலம் வந்து 2.5 இன்ச்சு, சரிங்களா? இப்போ 8 + 2.5 10 5.25, நம்ம 5.25 இன்ச் தான் வந்து ஷோல்டர் அளவு வைக்கணும். இப்போ இது வந்து பேசிக்காக நம்ம பார்த்தது. அது இல்லாமல் ஷோல்டர் அளவு என்கிட்ட இருக்குது, ஷோல்டர் அளவு நான் கரெக்டாக எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த லென்த்து ப்ளஸ் லூஸ், அதாவது அகலம், இதை ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. 8 + 2.5 10.5 இன்ச்சு, 10.5 வந்து 4ஆக பங்கிட்டுக்கோங்க. 4ஆக பங்கிடும்போது 2.5.1 வரும். அந்த 2.5.1 ஷோல்டர் அளவுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் அளவு வந்து 13 இன்ச் இருக்குது, இந்த ப்ளவுஸ் வந்து 13 இன்ச் இருக்குது. அதில் வந்து 2.5 இன்ச் 2.5.1 நம்ம மைனஸ் பண்ணோம். 13 இன்ச்சில் 2.5 கழிச்சிக்கோங்க. 2.5 கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து 10.5 இன்ச் வரும். 10.5 இன்ச்சில் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 10.25க்கு மேலே ஒரு பாயிண்ட் வரும், சரிங்களா? அதுதான் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட். இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு கணக்கு போட சிரமமாக இருக்குது அப்படின்னா ஷோல்டர்லேருந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒரு 1/4 இன்ச், அது கழுத்தளவும் ப்ளஸ் அது கழுத்தினுடைய இறக்கம் ப்ளஸ் அகலத்தை வந்து ஒன்றா சேர்த்திட்டு ஷோல்டர்னுடைய அளவுலேருந்து நம்ம கழுத்தினுடைய அளவில் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு பண்ணி நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எப்படி நமக்கு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து கணக்கு போட்டுக்கோங்க. அதுலேயும் நீங்கள் அந்த 1/4 இன்ச் மைனஸ் பண்ணும்போதும் அந்த 4ல் ஒரு பங்கு தான் வந்து மைனஸ் ஆகும், ஓகேங்களா? நமக்கு ஷோல்டர்னுடைய அளவு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி கணக்கு வச்சு ஷோல்டர்னுடைய அளவு பர்ஃபெக்டாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆம்கோல் சைடில் வந்து சுருக்கமோ லூஸோ விழுகாது, ஷோல்டர் இறங்கிட்டு வர்றது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்து வராமல் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த அளவுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே உங்கள் அளவு ப்ளவுஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது, இதை நான் சரி பண்ணி தைக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் செய்யலாம், சரிங்களா? நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அளவு ப்ளவுஸில் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஹிப் சைடில் வந்து 1 இன்ச் தள்ளி ஒரு மார்க், 1.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணியிருப்போம். அதில் கரெக்டாக இந்த நேரில் வந்து 1 இன்ச் தள்ளி நம்ம டாட்டுக்காக விட்ட ஒரு இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த நேரில் வந்து இப்போ சைடு ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. 5.25 இன்ச் இருக்குது, அதே 5.25 இன்ச் இந்த இடத்துலையும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம ஹைட்டை மெஷர் பண்ணது போல் இப்போ இந்த அகலத்தையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 5.25, அதே 5.25 இன்ச் இங்கே வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடும் வந்து 5.25 வருது. அதே மாதிரி எல்லா ப்ளவுஸ்க்கும் வருமா அப்படின்றது வந்து கன்ஃபார்மாக வராது, சரிங்களா? வந்து டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ இந்த சைடு வந்து சைடு அளவு 5.25 இன்ச் இருக்குன்னா அந்த சைடு 4.5 இன்ச் வரலாம். இந்த ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் மாறுபடும். அது அளவு ப்ளவுஸை பொறுத்து. அளவு ப்ளவுஸ் இல்லை, நம்ம அளவு எடுத்து தைக்கிறோங்கும் போது அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் அளவு எடுத்து வெட்டுற ப்ளவுஸில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எல்போவிலேருந்து உள்ளே வந்து எவ்வளோ தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அது தெரியாமையே 1.5 இன்ச் வைங்க, 1 இன்ச் வைங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் வந்து சொல்லுவாங்க. அது வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சைடில் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து இந்த ஹாம்குள் ரவுண்டுக்கு ஒரு எல்போ போட்டிருக்கும் பாருங்கள், அந்த லென்த்தில் இருக்கிற அந்த வித்தினுடைய அளவை மட்டும் எடுத்து அதை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 4.5 இன்ச் இருக்குன்னா 1.5 இன்ச் வைங்க, 3 இன்ச் இருக்குன்னா 1 இன்ச் வைங்க. இப்போ 3.5 இன்ச் இருக்குன்னா ஒரு இன்ச்சுக்கு வைங்க, 1.25 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? அதை வந்து 3ஆக பிரித்து அந்த எல்போவிலேருந்து அந்த கிராஸ் அளவை வந்து வச்சுட்டு அதில் வந்து ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹாம்குள் மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். இப்போ சைடு அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடு அளவும் பார்த்திங்கன்னா இதை நான் மார்க் பண்ணுறது வந்து சைடில் நம்ம ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த ஜாயிண்ட்டுக்கான மார்க்கை மட்டும் பண்ணியிருக்கேன். கீழே வந்து நம்ம டாட் பிடிப்போம் பேக் சைடில், அந்த 1 இன்ச் வந்து அப்படியே தான் நான் விட்டுருக்கேன். இப்போ இது வரைக்குமே வந்து நம்ம ஆம்குள்னுடைய அளவை நம்ம மெஷர் பண்ணி பார்க்கவே கிடையாது, ஆனால் கரெக்டாக வரும்,
இப்போ நாம் இந்த வச்ச அளவு மட்டும் வந்து நம்ம தெளிவாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னும்போது இந்த ஹார்ம்குள்னுடைய அளவும் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸில் மெஷர் பண்ண அளவு அப்படியே வருதான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? 7.5 இன்ச் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அளவு ப்ளவுஸில் 7.5 இருக்குது. இப்போ இந்த ரவுண்டும் வந்து 7.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம மேலே தையலுக்கு மேலே விட்டுருக்கோம் பாருங்கள், ஷோல்டர் சைடு, அதையும் சேர்த்து தான் நம்ம அளவு எடுக்கிறோம். இப்போ உள்பக்கமும் வந்து ஸ்லீவ் அட்டாச்சுக்கு வந்து தையலுக்கு நமக்கு 1/2 இன்ச் வரும். அப்போ நம்ம மேலே வந்து நம்ம சேர்த்து அளவு எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச்சு கழித்து அளவு எடுக்கும்போது ஸ்லீவ் அட்டாச்சுக்கான 1/2 இன்ச்சை விட்டுட்டு வந்து நாம் மெஷர் பண்ணணும். ஏற்கனவே நான் போட்ட பழைய வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 1/2 இன்ச்சை வந்து கழிச்சிக்கோங்க. சைடில் நம்ம ஸ்லீவ் அட்டாச்சுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை வந்து கழிச்சிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டர் சைடில் வர அளவையும் வந்து கழிச்சிக்கோங்க. கழிச்சிட்டு நீங்கள் வைக்கும்போது அந்த 1/2 இன்ச் வந்து உள்ளே அடக்கி மார்க் பண்ணுங்கள். அது மார்க் பண்ணுறதுல டேப் மெஷர்மெண்ட் எடுங்க. இப்போ மேலேயும் 1/2 இன்ச் விட்டுட்டோம். சைடில் ஸ்லீவ் அட்டாச்சுக்கும் வந்து 1/2 இன்ச் நம்ம விட்டுட்டு இப்படி மெஷர் பண்ணும் போதும் நமக்கு அந்த 7.5 இன்ச் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு இது பாருங்கள், கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அது வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? டேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கேப்லேயே வந்து வளைச்சி மெஷர் பண்ணிட்டு வரணும். அப்படி வரும்போது அந்த 7.5 இன்ச் நமக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? இப்போ கீழே அந்த 1/2 இன்ச் அப்படியே விட்டுட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. 7.5 இன்ச் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகே, இது மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு வெட்டி பாருங்கள். பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு ப்ளவுஸுடைய பேக் பார்ட் வந்து வெட்டிக்கலாம். இதே மாதிரி இந்த உள்வாங்கிய ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி புரியலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த அளவுகள் கொடுக்கணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலைனாலும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு தையல்களில் ஆர்வம் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இதே மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இந்த வீடியோவை வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். சரிங்களா? நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வீடியோவை பேசிக்கிட்டே அளவை வந்து மாற்றுறான்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆம்குள்னுடைய லூஸை வந்து கொஞ்சம் வந்து குறைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து சைடு ஹைட்டை வந்து கொஞ்சம் ஏற்றி வைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஷோல்டர் அளவு நம்ம பர்ஃபெக்டாக வச்சுட்டோம். ஷோல்டர் அளவில் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து ஆம்குள் லூஸை குறைக்கணும்னா சைடு லென்த்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அளவை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங், இந்த உள்வாங்கிய ப்ளவுஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணி வெட்டணும்னு சொல்லிட்டு தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நான் இதை வெட்டி முடிக்கிற வரைக்கும் பார்த்துட்டு வெளியே போங்க. கரெக்டாக நான் பண்ணியிருக்கிற மார்க்கில் தான் வெட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை கட் பண்ணிவிட்டு போங்க. சரியா? ஏன்னா நான் வந்து மார்க் பண்ணுறது ஒரு மாதிரி, வெட்டுறது ஒரு மாதிரி காட்டுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். அதனால தான் வெட்டி முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய கஸ்டமர் ப்ளவுஸ் தான். அதனால் நான் மாற்றி வெட்டுறதுக்கு வாய்ப்பில்லை. நான் கரெக்டாக வெட்டினா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து நான் கரெக்டாக தைச்சி கொடுக்க முடியும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கூட வெளியே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தெளிவாக ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கும் வந்து இதே மாதிரி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு எப்படி வெட்டணும்னு சொல்லிட்டு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தெளிவான வீடியோ ரெடி பண்ணிட்டு கொடுக்குறேன். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.